බලහත්කාරයෙන් අතුරුදන් අනුස්මරණය කිරීමේ දිනය අපගේ ඉතිහාසයේ ඉතා සංවේදී සහ වේදනාබර පරිච්ඡේදයක් නැවත සිහිපත් කරවන දිනයක්. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தையொட்டி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் கொழும்பில் அமைந்துள்ள அலரி மாளிகையில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வில் உரையாற்றிய நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினம் என்பது எமது வரலாற்றின் துயர் மிகுந்த பக்கத்தை நினைவு கூறுவதற்கான தினமாகும். அத்தினத்திற்கும் அது பிரதிபலிக்கும் துயரத்துக்கும் சொற்கள் மூலம் அர்த்தம் வழங்க முடியாது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன். கணவனோ மகனோ அல்லது சகோதரனோ வலிந்து காணாமலாக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் வாழ்வதென்பது ஆயுளுக்கும் தொடரும் வேதனை என்பதை நான் அறிவேன். ஆகவே இதனை வெறுமனே சம்பிரதாயபூர்வ நினைவுகூறலாகவோ அல்லது வருடத்தில் ஒருமுறை மாத்திரம் பேசும் விடயமாகவோ வைத்திருப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். பாதிக்கப்பட்ட தரப்பினரை ஏமாற்றவும் மாட்டோம். நான் இப்போது எதனை கூறினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இதனை சந்தேக கண் கொண்டே நோக்குவர். ஏனெனில் நான் கூறுகின்ற விடயங்கள் செயல் வடிவம் பெற வேண்டியிருக்கிறது. நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறி 9 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. வலிந்து காணாமலாக்கப்படல்கள் என்பது நாம் உருவாக்கிய பிரச்சினை அல்ல. எனவே இந்த பிரச்சினை எமது அடுத்த ஆட்சி காலத்திலும் தொடர்வதை நாம் ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக இதற்கு இயலுமானவரை விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்படல் என்பது ஒரு விபத்து அல்ல, மாறாக அது ஒரு குற்றமாகும். அதன் மூலம் உயிர் வாழ்வதற்கான உரிமை, குடும்பத்துடன் வாழ்வதற்கான உரிமை மற்றும் கௌரவமாக வாழ்வதற்கான உரிமை என்பன பறிக்கப்படுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு என்பவற்றை உறுதி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதன் ஓர் அங்கமாகவே எதிர்வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவிருப்பதோடு அதற்கு பதிலீடாக கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை உறுதிப்படுத்துவதற்கான கடப்பாட்டை நாம் கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தரப்பினரான உங்களது உறுதிப்பாடே எமக்கு தைரியம் அளிக்கிறது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். And to that end, I am intending to work.